வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் வந்து ஏடிஎம் கார்டு கேட்ட உடனே ரோஹிணியும் கொடுத்துட்றாங்க. சரி ஆண்டி தானே கேட்குறாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏடிஎம் கார்டை எடுத்து ரோஹிணி வந்து விஜய் கிட்ட கொடுத்துட்றாங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்த காசை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. சரி இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு, நம்ம காலைல ஏச்சு முதல் வேலையாக நம்ம போயிட்டு காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து முடிவு பண்ணுறாங்க. சரின்னு சொல்லி இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா ரவி, ஸ்ருதி அது இல்லாமல் மீனா, முத்து இவங்க 2 பேருமே இவங்க 4 பேருமே பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி மனோஜ் இப்படி விட்டால் சரியாகாது, எப்படியாச்சும் மனோஜ் வந்து ரோஹிணி கூட சேர்த்து வச்சே ஆகணும், இல்லைனா இவங்க வாழ்க்கையே மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். இந்த மனோஜ் அம்மா பேச்சு கேட்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கான், நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முத்து, மீனானா ஸ்ருதி, ரவி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் நம்ம வேணால் பேசி பார்ப்போம் மனோஜ் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி எல்லாருமே மேலே போயிடுறாங்க. மேலே போடுறோன்னா ரவியை வந்து போயிட்டு அவனை போய் கூட்டு வாடா அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. சார் நான் போய் கூட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி ரவி போயிட்டு மனோஜை போய் கூப்பிட்டு வராங்க. வந்த உடனே முத்து வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, உன் லைஃபே பெரிய பிரச்சனையில் போய் முடிச்சிடும், தேவையில்லாமல் அம்மா பேச்சு கேட்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காத, நீ போய் ரோஹிணி கிட்ட போய் பேசிட்டு என்ன விஷயம் அப்படியே சால்வ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து மனோஜ் எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருக்காங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் பேசாமலாம் இருக்காதீங்க, உங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிடும், ஆன்டி அப்படி தான் ஏதோ கோதல் பேசுவாங்க, அதுக்குன்னு நீங்களும் இப்படி பண்ணிட்டு இருந்தா அது சரியாகாதுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் சொல்கிறாங்க சரி எல்லாருமே நிறுத்துங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரவி வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மனோஜ் சொல்கிறாங்க ஆமாடா நான் போயிட்டு ரோஹிணிகிட்ட போய் பேசினேன்னு வை, அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மா வந்து என் கூட போய் சண்டை போடுவாங்க, அப்புறம் என்ன நானும் அம்மாவும் சண்டை போட்டு இருக்க வேண்டியதான், அப்போ நீங்கள் 4 பேர் ஜாலியாக சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கலாம்ல டீமா, அதுக்காக தான் இந்த பிளானை போடுறீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க இவெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டான்டா, இவன் ஏதோ பண்ணிக்கிட்டு போட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மனோஜ் சொல்கிறாங்க ஆமாடா நான் ஏதோ பண்ணிக்கிட்டேன்டா, உங்களுக்கு என்னடா எதுடா தேவையில்லாமல் ஏன் பிரச்சனைக்குள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அவங்களும் போயிடுறாங்க, இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நெக்ஸ்ட் டே ஆகுது. ஆனோடனே விஜய் வந்து என்ன பண்ணுறாங்க முதல் வெளியே நம்ம போயிட்டு காசை போய் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி விஜய் வந்து ஏடிஎம் போகிறாங்க. போனதுக்கப்புறம் வந்து தெரியுது நம்ம பின்னே கேட்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி விஜய் வந்து நினைக்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது, பின்ன எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி நம்ம ரோஹிணிகிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே என்ன ஆன்ட்டிலாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து சந்தோஷமாக ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இந்த ஏடிஎம் பின் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து எதுக்கு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு காசு எடுக்க தான், வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க சரி ஆன்ட்டி நான் பின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பின்னு சொல்லிடுறாங்க. சரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே விஜயும் பின்னும் போடலாமே அப்படின்னு சொல்லி பின்னை போடுறாங்க. ஆனால் ஏடிஎம் கார்டு லாக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி நம்ம பேங்க்லேயே போயிட்டு அங்கே போய் விசாரிச்சு பார்ப்போம், இந்த மாதிரி பிளாக் ஆயிருக்குன்னு சொல்லி வருது, என்ன விஷயம் எதுனே தெரில, அந்த திருப்பி அந்த ரோஹிணிலாம் ஃபோன் பண்ணால் நம்மளை இலக்காரமாக பார்க்க ஆரம்பிச்சிருவா, நம்ம போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பேங்க்லேயே போயிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து போகிறாங்க. போன உடனே இந்த மாதிரி இந்த ஏடிஎம்மில் பிளாக் ஆயிருக்குன்னு சொல்லி வருது, அது என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் போய் சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் மேடம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி அவங்களும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே மேடம் இந்த ஏடிஎம் ஹோல்டர் பேர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பேர் ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ரோஹிணிங்களா, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேரை போட்டு பார்க்குறாங்க. போடும்போது அந்த பேர் மேட்சே ஆகல. இப்போ வந்து கேட்குறாங்க மேடம் பேர் மேட்ச் ஆகலையே, வேறு ஏதோ பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படிமா ஒரு பேர் தான் இருக்கும், 2-3 பேராக வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேரை தேடுறாங்க. தேடும்போது அந்த ஏடிஎம் கார்டோட ஹோல்டர் பேர் வந்து கல்யாணின்னு வருது. மேடம் ஹோல்டர் பேர் வந்து கல்யாணின்னு வருது, நீங்கள் சொன்ன ரோஹிணி இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, இல்லைம்மா இது என்னோட மருமங்களோட ஏடிஎம் தான், அவன் பேர் ரோஹிணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்களே மேடம் நீங்கள் வேறு ஏதோ ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஒழுங்காக பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்கம்மா நான் தான் கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க பேங்க்கில் இருந்து. இவங்க தானே அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க ஆமாம் இவங்க தான் என் மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேடம் இவங்க பேர் கல்யாணி, ஆதார் கார்டெல்லாம் அதான் லிங்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற பேர் ரோஹிணி ஆச்சே, இல்லை மேடம் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போயிட்டு மேனேஜர்கிட்ட போய் கொஞ்சம் பேசுகிறாங்க. பேசிட்டு வராங்க. வந்த உடனே மேனேஜரும் வராங்க. வந்த உடனே மேடம் என்ன மேடம் கல்யாணின்னு சொல்லி எதுவும் என்கொயரி பண்ணியிருந்தீங்களேமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க ஆமாங்க ஏடிஎம் கார்டு கொடுத்தேன், பேர் வந்து ரோஹிணி தான், கல்யாணி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மேனேஜர் சொல்கிறாங்க ஆமாங்கம்மா அவங்க பேர் வந்து கல்யாணி
ரோஹிணி தான் ஆதார் கார்டெலாம் லிங்க் ஆகிருக்கு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டில் எது லிங்க் ஆகிருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா, சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கம்மா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, எங்கேங்க வீட்டுக்கு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் மருமக தானே அந்த இந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, ஆமாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கினாங்க, காசு கட்டுறதே இல்லை, நானும் ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு, எங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணுறதில்ல, நீங்களா கட்டிட்டு போயிடுறீங்களா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, ஏங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் கடன் வாங்கியிருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அவன் சொல்கிறாங்க, ஆமாங்க கடன் வாங்கியிருக்காங்க, நீங்கள் பே பண்ணுறீங்களா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் இன்னும் சார் வாங்கினது அவள், என்கிட்ட இருந்து காசு கிடைச்சோன்னா நான் எப்படி சார் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி சரி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கேட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லி குழப்பத்திலே விஜய் வந்து கிளம்பி வராங்க. வந்த உடனே வீட்டில் போகிறாங்க, என்னென்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல இவ அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ரொம்ப கோவத்தோட போகிறாங்க. போன உடனே ரோஹினியை கூப்பிட்றாங்க, ஏய் ரோஹினி இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துடுறாங்க. சொல்லுங்கண்டு எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. உன் பேர் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹினி சொல்கிறாங்க, என்னண்டு இப்போ தானே என் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க, என் பேர் ரோஹினி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது உன் பேர் ரோஹினியா, கல்யாணி ஏன் உன் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டன ஒரு அதிர்ச்சி, பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ரோஹினிக்கு. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, என்ன பார்த்துட்டு இருக்க, உன் பேர் கல்யாணி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் மனஞ்சும் வர்றாங்க. வந்தோடனம்மா என்னம்மா ஆச்சு, எதுக்குமா இப்போ சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே உன் பொண்டாட்டி பேர் என்னதுரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, என்னம்மா ரோஹினி தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே ரோஹினி இல்லையா, நல்லா கேட்டுக்கோ, கல்யாணியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கல்யாணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து கேட்குறாங்க, என்ன ரோஹினி என்ன ஏதோ சொல்லிட்டு இருக்கா, என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோஹினி சைலண்டாக இருக்காங்க. இப்போ என்னடா பண்ணுறது, என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹினி வந்து, அங்கிள் அது வேற ஒன்றும் இல்லை அங்கிள், என் பேர் வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு பிஸ்னஸ் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு, எதுவுமே முன்னேறவே முடியல அப்படின்னு சொல்லி ஜோசியரவே பார்த்தேன், அவங்க தான் பேர் அந்த மாதிரி ரோஹினின்னு மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் அங்கிள் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, ஓ அப்படியா, இந்த காலத்து பசங்களாம் ஜோசரு அப்படி இப்படின்னு நம்பி பேரை அது இது என்னென்னமோ மாற்றிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் இதை நம்பிட்டு இருக்கீங்களா அவ சொல்கிறத அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாம் இதை சொல்கிற அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவ சொல்கிறதா நம்புற மாதிரியா இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கியிருக்காளா, அது 5 லட்ச ரூபா வாங்கியிருக்காளா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா இது ஒரு அதிர்ச்சி ரோஹினிக்கு. அப்போ வந்து அண்ணாமலை, என்னம்மா சொல்கிறேன், 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன், எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் அது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன் அங்கிள், அது கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினதா, என்ன பேசிகிட்டு இருக்கேன், நான் தான் பேங்கில் போய் கேட்டேன், ஒரு வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி அது தெரியாமல் அவங்க சொல்லியிருப்பாங்க ஆண்டி, நான் பேங்க்கில் போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அண்ணாமலை சொல்கிறாங்க, என்னம்மா ஒரு வருஷம் சொல்கிறேன், பேங்க்கில் வந்து தப்பாக சொல்ல மாட்டாங்களே, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சிட்டிக்கிட்ட வேற கடன் வாங்கியிருக்குன்னு சொன்னாங்களே, அதுவும் இல்லாமல் இப்போ பியூட்டி பார்லரும் உன் பேரில் இல்லை, இவ்வளோ காசு வாங்கி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, அப்படி கேளுங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு கேளுங்க, இவ்வளோ காசு எங்கே போயிடுச்சுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாம்மா இவ்வளோ காசை வச்சு என்ன பண்ணியிருந்தா, நீ வந்து மனோஜ் பிஸ்னஸை ஹெல்ப் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காத, ஏன்னா அவள் காசு வச்சது மொத்தமாக 30 லட்ச ரூபாய் என் காசை வச்சு தான் வச்சுருக்கான். மனோஜை வந்து இதுக்குள்ளே இழுத்துட்டு வராது, நீ எதுக்காக இந்த காசை செலவு பண்ண அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்ருக்காரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த விடலை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.